தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் விஜயலட்சுமி. இன்றைக்கி அம்மா கட்சி அறிவிச்சிருக்காங்க. கட்சியோட பேர் இன்றைக்கி ஒரு பொன்னாள்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை எதிர்பார்த்தோம் சில மாதங்களா, அது இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த கட்சியின் பேர் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். பேரே எங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட பேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயரை இணைச்சி வச்சுருக்காங்க அம்மா. புரட்சி தலைவரின் திட்டங்களையும் அவர் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் அவரை தொடர்ந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவை தொடர்ந்து நம்ம சின்னம்மா நமக்கு செய்ய போகிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழகம் பசுமையாக மாறப்போகுது நம்ம தென்னந்தோப்பு சின்னத்தினால. எல்லோரும் சந்தோஷமாக வரவேற்போம். எல்லோரும் நல்லா பணியாற்றுவோம் அம்மா வர்றதுக்கு. துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கட்சி ஆரம்பித்ததே பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும். அம்மா வரணுங்கிறது எங்களோட விருப்பம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிஷப் வில்லியம்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கு அம்மா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிறதான ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார்கள். உண்மையிலே மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். அம்மாவுடைய இந்த பணி மிகவும் சிறக்க நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை நிறுத்தவும், உண்மையிலே தமிழக மக்களுக்கு இது நிமித்தமாக நல்ல ஆட்சியை கொடுக்கவும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஒவ்வொருவரும் சிறுபான்மை மக்களாக இருக்கட்டும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது நிச்சயமாக அம்மா சின்னம்மா அவர்கள் தான் முடியும். ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படிப்பட்டதாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக வருங்கால ஆட்சி சின்னம்மா அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கப் போகிறது. தமிழக மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். God bless you. God bless you. எனது பெயர் எம் நந்தகோபால். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி. அவர்களுடைய சீரிய தலைமையில் என் கட்சி பணியை தொடர விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் முதலாக புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைத்தார். அதேபோன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதுவை ஒரு மாநிலத்தின் மீது ஒரு ஊக்கமளித்து புதுவை மாநிலத்தில் ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்தி தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்று மகிழ்ச்சியான நாள், எங்களுக்கெல்லாம் திருநாள், உண்மையான தொண்டர்களுடைய பெருநாள். இன்று தியாகத்தின் திருவுருவம் எங்களுடைய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய கட்சியினுடைய பெயரை அறிவித்திருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கான விடியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கழகமாக இருக்கும். மக்களின் ஆட்சி அமைவதற்கு மக்கள் அம்மாவின் ஆட்சிக்கு சின்னம்மாவே அவர்கள் சாட்சி. அது மக்கள் அனைவரும் உணர்வார்கள். தமிழகத்திலே இருண்ட ஆட்சியை அகற்றிட தமிழகத்தினுடைய அம்மா ஆட்சி வாழ வேண்டுமென்றால் அனைவரும் மக்களுடைய சின்னமாக கருதக்கூடிய தென்னந்தோப்பு சின்னத்தை சின்னம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே யாரும் எதிர்பாராத கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு புரட்சித் தலைவர் பெயரிலே இன்று சின்னம்மா அவர்கள் கட்சியை கலங்காண்டு தமிழகத்திலே வெற்றி வாகை சூடுவதற்காக இன்று ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தீய சக்திக்கு மட்டுமல்ல, துரோக சக்திக்கு செம்படி அடித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக, தொண்டர்களினுடைய இயக்கமாக சின்னம்மா அவர்கள் ஆரம்பித்திருப்பது தமிழக மக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக, அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இது வலுப்பெற்று வரும். இந்த புதிய கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு மைல்கல்லாக, ஒரு மக்களுடைய சக்தியாக இது திகழும்.